ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனும் வீராவும் வந்து கடைக்கு வராங்க. அப்போ மாறன் பார்க்குறாங்க, எல்லாமே வந்து மாறி மாறி இருக்கவும், என்னது எல்லாமே வந்து மாற்றி வச்சுருக்குறாங்க. டே என்னடா ஒழுங்காக வேலை செய்ய மாட்டிங்களா, சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில துணியெல்லாம் இருக்கிற அந்த பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லவும், உடனே வந்து வீரா சொல்கிறாங்க, அண்ணா அண்ணா நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க, நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த துணி இருக்கிற பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மாறன் கிட்ட கொண்டு வைக்கவும், நீ எதுக்காக இப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குற அப்படிங்கும்போது, என்ன மாறா இது நம்ம கடை தானே, எல்லா வேலையும் நம்ம பார்க்கறது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ஓஹோ சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது வீராவும் வந்து பக்கத்துலேயே வந்து நின்றுட்டுருக்குறாங்க. சரி அந்த கணக்கு புக்கை எடுத்துட்டு கொடு அப்படின்னு சொல்லும் போது உடனே அதையும் வந்து வீடை ஓடி போய் எடுத்து கொடுக்குறாங்க. என்னது இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டால, இவளுடைய நடவடிக்கையே கொஞ்சம் தினசாக தான் இருக்குது அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் இப்போ நான் சொல்கிற மாதிரிக்கு நீ கேட்பியா அப்படிங்கும்போது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்டா அப்படின்னு சொல்லவும், சரி என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்துவோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே வீராவும் வந்து மாறனோட கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுமே அவங்க சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கவும், அப்போ மாறன் வந்து அப்படியே வீரா கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சேல்ஸ் பண்ணப்பட்டவங்க எல்லாரும் வந்து இவங்களே பார்த்துட்டு இருக்கும்போது, என்னன்னா எங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்களும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனோட கையை வீரா பிடிச்சிக்கிட்டு அப்படியே மாறன் போகிற இடத்துலேயே வந்துக்கிட்டு இருக்கவும், அப்போ இதை வந்து கண்மணி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது வீரா வந்து இப்படி மாறனோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, வீரா வீரா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கூப்பிடவும் வீரா வந்து அது கவனிக்கவே இல்லை. அவங்க மாறன் கையை பிடிச்சி அந்த சந்தோஷத்துலேயே போயிட்டு இருக்கவும், உடனே கண்மணி இதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டப்போ கூட அவள் கவனிக்காமல் அந்த மாறன் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து வீராவை அழைச்சிட்டு நேராக வெளியே வராங்க. அப்போ நம்ம என் கூட பைக்கில் ஏறு அப்படிங்கும்போது, வீரா எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. நான் தான் என்ன சொல்லியிருக்கிறேன், நான் கூப்பிட்ட இடத்துக்கு நீ வரணும், எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கவும், உடனே வீராவும் சரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து வீராவை அழைச்சிட்டு நேராக பீச்சுக்கு வராங்க. இதை பார்த்ததுமே வீரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாறா திடீர்னு பீச்சுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்துருக்குற அப்படிங்கும்போது, வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு படகுல வந்து வீராவை அழைச்சிக்கிட்டு மாறன் போகும். உடனே வந்து அது பீச்சில் வந்து கொஞ்சம் நடுவில் போயிருந்தாங்க. போனதுமே அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க வீராவோட கையை பிடிச்சிக்கிட்டு மாறன் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கவும், உடனே வந்து வீரா சந்தோஷப்படுதாங்க. அப்போ வந்து அடுத்தது பார்த்தோம்னா வீரா வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கவும், வீராவுக்கு வந்து அந்த மாதிரி நின்னா பிடிக்காது போல, அவங்களுக்கு தலை சுற்றி அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வீரா உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தனியாக தெளிச்சு எழுப்பவும், உடனே வீரா கண்முழிச்சுக்கிட்டுதாங்க. என்ன வீரா ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்து அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இந்த மாதிரிக்கு நின்னா பிடிக்காது, அதனால தான் நான் அப்படியே தூங்கின மாதிரி ஆகிட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ மாறன் சொல்கிறாங்க, எதுக்காக உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்து வேண்டான்னு சொல்ல வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன், உன் கையும் என் கையும் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து நடுவில் படகுல நிற்கும் போது எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நீ, எனக்கு அந்த சந்தோஷம் தான் முக்கியம், உனக்காக நான் என்னனாலும் நான் செய்திருவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே மாறன் வந்து வீராவே பார்த்துட்ருக்குறாங்க. வீராவும் மாறனை பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கரைக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அங்கே ஒரு அம்மா வந்து விளக்கேற்றி வச்சிட்ருக்குறாங்க. அப்போ வீரா கேட்குறாங்க, எதுக்காக அந்த அம்மா வந்து இப்படி விளக்கேற்றி வச்சுருக்குறாங்க அப்படிங்கும்போது, படகுல போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்களா, அவங்க வந்து வெளியே கரைக்கு வர வரைக்கும் இந்த அம்மா வந்து விளக்கேற்றி வச்சு அதை அணையாமல் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வீரா வந்து சொல்கிறாங்க, மாறா உனக்கு மட்டும் இந்த மாதிரிக்கு நீ போயிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை வந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மாறன் வந்து வீராவை பார்க்குறாங்க. என்ன வீரா உனக்கு என் மேலே அந்த அளவுக்கு உனக்கு இஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இஷ்டம் இல்லடா என் உயிரிடா நீ அப்படின்னு சொல்லவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க வீரா வந்து மாறனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிக்கு சூப்பராகவே இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுமே கண்மணி வந்து வீரா கிட்ட கேட்குறாங்க, என்ன வீரா நான் கூப்பிட நீ பாட்டுக்கு மாறனுக்கு கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிற, உனக்கு என்ன பைத்தியம் மாடி அப்படிங்கும்போது, நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற, என்னுடைய புருஷனோட கையை தானே நான் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன், எதுக்கு நீ இந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் புருஷன் ஆனால் நீ என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம அண்ணனை நீ மறந்துட்ட வீரா அப்படிங்கும்போது, அப்போ வீரா
வீரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் எங்க அண்ணனை மறக்கல, உண்மையை சொல்ல போனாக்கி உன் புருஷனால தான் நம்ம அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுது, அதனால நீ வந்து துரோகி கூட வாழ்றேன்னு சொல்லி நீ என்ன நினைச்சிட்டு இருக்காத, உண்மையான துரோகியும் உன்னுடைய கணவர் தான், அந்த துரோகி கூட தான் நீ சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு வீரா வந்து அவங்க கண்மணி நினைச்சு அவங்க மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்க ராகவ வராங்க. ராகவ பார்த்ததுமே வீரா முறைச்சு பார்த்துட்டு நேரம் ரூமுக்குள்ள போறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை சூப்பராகவே எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.